Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. ஹலோ டாக்டர். டாக்டர் ஜே.எஸ். செந்தில்குமார் அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. எது குறித்து பேசுவதற்காக அப்படின்னா, குழந்தைகளுக்கான நோய் தடுப்பு முறைகள், அதாவது வேக்சினேஷன், தடுப்பு ஊசிகள் போடுவோம் இல்லையா, அது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக குழந்தைகள் நல மருத்துவர் நிபுணர் நம்முடைய வந்திருக்காங்க செந்தில்குமார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எஸ் சார், நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். நேயர்களும் வந்து லைனில் வருவாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். முதல் கேள்வியாக தடுப்பூசி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் சார். தடுப்பூசினா வந்து ஒரு நோயிலிருந்து நம்ம குழந்தைகளையும் சரி பெரியவங்களையும் சரி பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம போட்டுக்கிற ஊசி தான். அதனோட மீனிங் எப்படின்னா, இப்போ நோய் கிருமியை அதனோட வீரியத்தன்மையை குறைச்சிட்டு அதை வந்து இன்ஜெக்ஷனாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை நம்ம உடம்புக்குள்ளார செலுத்தும் போது நம்மளோட எதிர்ப்பு சக்தி என்ன ஆகும், நம்ம உடம்புக்கு நோய் வந்த மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தி பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். அதை வந்து ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது எந்த நோய்க்காக தடுப்பூசி போடுறோமோ அந்த நோயை ரொம்ப வீரியமாக இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதோட வீரியத்தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதனால நோயே வராது. ஆனால் பார்க்கறதுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இருக்கும். மறுமுறை நிஜமாலுமே அந்த நோய் கிருமி நம்மளை தாக்கும் போது நம்ம ஆல்ரெடி வேக்சினேஷன் பண்ணியிருக்கனால நம்மகிட்ட ஆன்டிபாடி இருக்கும். அந்த நோய் கிருமியை நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து தடுத்துரும், நம்ம அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பாதுகாத்துரும். ஓகே 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 சார். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சகோதரி. வணக்கம். வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுறேன், மருத்துவரிடம் பேசணும். சொல்லுங்க சார், பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த ஆர்டிசம் பாதிப்பு குழந்தைங்களுக்கு ஏற்படுது, அதுக்கான வேக்சினேஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? அதே போல வந்து எய்ட்ஸால் தாக்கப்பட்ட ஒரு தாயிடமிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அதே எய்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? அதையும் தெரிஞ்சுக்கணும். எத்தனை விதமான தடுப்பூசிகளை குழந்தைகளை போடணும், அதன் பிறகு பெரியவங்களானாக்கா எந்த வயசுல தடுப்பூசிகளை போடணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இந்த கொள்ளை நோய் இப்போ கோவிட்ல நம்ம பார்த்தோம், அதுக்கு தடுப்பூசியும் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம், பூஸ்டரும் போட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி வருமுன் காக்கும்படியா உங்க கேள்விக்கு சொல்றேங்க ஐயா. முதல் கேள்வி வந்து நீங்க வந்து ஆட்டிசம் வானொலியில் கேட்டுக்கிறேன் ஐயா. நானு நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வானொலியில் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா உங்களுக்கான பதில சாருக்கு சொல்லுவாங்க. நீங்க முதல் கேள்வி வந்து ஆட்டிசம் அப்படிங்கிற நோய்க்காக தடுப்பூசி இருக்கான்னு கேட்டீங்க. ஆட்டிசம்ங்கிறது வந்து ஒரு நோய் கிருமி கிடையாது, அது நம்ம மூளையில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அது வந்து தடுப்பூசி கிடையாது. ரெண்டாவது, எய்ட்ஸுக்குமே நம்ம இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கல, அது ரிசர்ச்சில் போய்கிட்டே தான் இருக்குது. அது இன்னும் நம்ம ரிசர்ச் கண்டுபிடிச்சி முடிக்கலை. தடுப்பூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்தே தடுப்பூசி போடணும் சார். பிறந்த குழந்தை வந்து அந்த பிறந்த 1 அல்லது 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைக்கு 3 தடுப்பூசி போட்டுருவாங்க. பிசிஜின்னு ஒன்று போடுவாங்க, மஞ்சக்காமாலை பி அப்படின்னு ஒன்று போடுவாங்க, போலியோ ட்ராப்ஸ் ஒன்று போடுவாங்க. இது 3 வந்து பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு போடுவாங்க. அதன் பிறகு 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதத்தில் போடுவாங்க. அதுக்கு பிறகு 6 மாதம், 9 மாதம். ஸோ முதல் 1.5லேருந்து 2 வயது வரைக்கும் நிறைய தடுப்பூசி இருக்குது. இது எல்லாமே நம்ம போட்டுக்கிறது நல்லது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் நிறைய இந்த கிருமிகளால் தாக்கப்பட்டு நிறைய குழந்தைகள் வந்து பாதிச்சிருக்கிறாங்க. அதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம போலியோ நோயே சொல்லலாம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போலியோவால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் அவங்களுடைய தசை லாஸ் ஆகி ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக இப்போ 2011 நம்ம இந்தியாவில் வந்து போலியோ நோயே கிடையாது. எல்லாமே தடுப்பூசி தான் காரணம். வருமுன் காப்போம், அதுதான் தடுப்பூசியோட ஒரே ஒரு சுருக்கமான வரி. கண்டிப்பாக சார். எந்தெந்த வயதுகளில் போடணும், குறிப்பாக வந்து 3 மாதங்களுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு நிறைய தடுப்பூசி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி போடலை அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது? இப்போ தடுப்பூசி போடலைங்கிறது வந்து இப்போ மழையில் நம்ம கொடை பிடிக்காமல் போகிறோன்னா என்ன ஆகும், நலையிறோம். அதே போல் தான் இப்போ ஒரு நோய்க்கு உண்டான தடுப்பூசி இருக்கும்போது நம்ம போட்டுக்காமல் இருந்தோம்னா அந்த நோய் நம்மளை தாக்குச்சுன்னா நம்ம அதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவோம். இப்போ இதுக்கு ரொம்ப உதாரணம் சொன்னோம்னா, இப்போ சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா சின்னம்மைன்னு சொல்லுவோம். சின்னம்மைக்கு தடுப்பூசி இருக்குது. கரெக்டான முறையில் தடுப்பூசி போட்டால் சின்னம்மையை நம்ம தவிர்க்க முடியும். ஒருவேளை நம்ம தடுப்பூசி போடாத குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ சின்னம்மை வந்துட்டால் 10 நாள் நம்ம அதனால் ரொம்ப சிரமப்பட்டுருவோம். ப்ளஸ் நம்மளை தாண்டி நம்ம மூலிமா மற்றவங்களுக்கும் அது பரவ ஆரம்பிச்சிடும். அம்மா வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம ஸ்கின்ல மட்டும்தான் நமக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அந்த நோய் கிருமி நம்ம மூளைக்காய்ச்சல் வரைக்கும் பாதிக்கப்படும். ஓகே.
இப்போ சரி பண்ணிட்டாலும் 10 வருஷத்துக்கு பிறகு அதில் இருக்கிற சில கிருமிகள் வந்து திரும்ப ரீஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு கொப்பளங்கள் சொல்லிட்டு வெரிசில்லா ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதே நோய் கிருமி பின்னாடி காலத்துலேயும் நம்மளை பாதிக்கலாம். தடுப்பூசி இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஷோர் சார். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம். வணக்கம் மேடம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம். டாக்டர்கிட்ட பேச முடியுங்களா? சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். என் பேர் பிரபு. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்னோட குழந்தைகளுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின் போடலாமா சார்? வருஷம் ஒரு ஃப்ளூ வேக்சின் போடுவாங்களா சார் குழந்தைகளுக்கு? ஆமாங்க சார். சார் ஃப்ளூ வேக்சின் வந்து ரெகுலராக இயர் பை இயர் போடலாங்களா, இல்லை அது மற்ற எல்லா நார்மல் வேக்சினும் போடுறோம், கவர்மெண்ட்ல கொடுத்த எல்லா வேக்சினும் போடுறோம். பட் இந்த காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஃப்ளூ வேக்சின் போடலாமா? அது சஜஸ்டடா என்ன சார்? ஃப்ளூங்கிறது வந்து ஜென்ரலாக சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப அடிக்கடி பாதிப்பு வரும் சார். அதனால் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு தோராயமாக 5 வயது வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த சீசனில் உங்களுக்கு ஃப்ளூ சீசன் அதிகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த இயர் நம்ம போட்டுக்கலாம். ஓகே சார். இப்போ ஒரு ஃப்ளூ அதனால ஏதோ பின்விளைவுகள் எதுவும் இல்லைங்களா சார்? இப்போ ஒரு ஃப்ளூ வேக்சின் போட்டால் எவ்வளோ நாள் அந்த இருக்கும் சார் அந்த எஃபெக்ட்னஸ்? அதனோட ஃப்ளூவோட எஃபெக்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும் சார். நீங்கள் இந்த வருஷம் போடுறீங்கன்னா அடுத்த 1 இயர் வரைக்கும் அது கவர் பண்ணிக்கும் நமக்கு. ஓகே. அதனால எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு? இல்லைங்க சார், ஃப்ளூ வேக்சினில் வந்து எந்த பெரிய சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பொதுவாகவே நம்ம போடுற இப்போதைக்கு இருக்கிற தடுப்பூசிகளில் வந்து சில தடுப்பூசிகளில் ஃபீவர் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளார வரலாம். அதை தவிர தடுப்பூசிகள் மூலிமா பெரிய பக்க விளைவுகள் அப்படின்னு ஒன்றும் இல்லை சார். தாராளமாக போடலாம். ஓகே. அந்த 3 வயது குழந்தைகள் 5 வயது குழந்தைகள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக போடணும் சார். தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது. ஓகே. இந்த இது நார்மல் வேக்சின் தவிர்த்து இந்த ஃப்ளூ வேக்சின் சொல்கிறீங்க இல்லைங்களா சார்? சார் நார்மல் வேக்சின் வந்து ஒரு ஷெட்யூல் இருக்குது. இப்போ ஒரு டைம் போட்டுட்டா அது போதும், லைஃப் டைம் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளூவோட வந்து எஃபெக்ட் வந்து 1 இயரில் குறைஞ்சிரும். அதனால ஃப்ளூக்கு பூஸ்டர் எவ்ரி இயர் போட வேண்டியிருக்கும். ரைட். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எஸ் டாக்டர், நிறைய விஷயங்கள் நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க இல்லையா, 3 மாதங்களில் நிறைய ஊசி போட வேண்டியது இருக்கும் தடுப்பூசி அப்படின்னு சொல்லி. பிறந்த உடனே குழந்தைக்கு என்னென்ன மாதிரி தடுப்பூசி போடணும், என்னென்ன ஊசி அது? பிறந்த 1.5, 2.5, 3 மாதங்களில் போடுற ஊசி வந்து மொத்தம் 3 ஊசி போடுவோம். ஒரு ஊசியில் வந்து 6 காம்பினேஷன் உள்ள வேக்சின். டிபிடி அப்படின்னா வந்து நம்ம தொண்டை அடைப்பான், கக்குவான், டெட்டனஸ், இது 3 சேர்ந்தது. அது கூட மூளை காய்ச்சல் சேர்ந்துருக்கு. அது கூட நிமோனியா வேக்சின் ஒன்று இருக்குது. ரோட்டா வைரஸ் ஊசி இருக்குது. ஹெச்ஐபின்னு சொல்லிட்டு மூளை காய்ச்சல் ஊசி இருக்குது. இந்த காம்பினேஷனை வந்து 3 ஊசியாக போடுவோம். 2 ஊசி வகையில் வந்துடும். ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறது மட்டும் வாய் வழியாக நம்ம போலியோ ட்ராப்ஸ் மாதிரி ஓரலாக கொடுக்குற ட்ராப்ஸ். இது வந்து 3 தடவை கொடுக்கணும். இதனோட பூஸ்டர் டோஸ் நம்ம 1.5 வயசுலேயும் போடுறோம். திரும்ப 4 to 6 வயசில் இதனோட பூஸ்டர் டோசேஜ் போடுறோம். ஓகே சார். நேயர்கள் இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம். ரெயின்போ, யார் எங்கேருந்து? வணக்கம் மேடம். வணக்கம். டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதம் நேற்று. ஆமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 1.5 மாதம் 2.5 மாதம் தடுப்பூசி போட்டிருக்கு. ஆனால் 3.5 மாதம் இந்த 9 மாதம் இந்த 1.5 வயசு இந்த 3 தடுப்பூசி போடலை. ஓகே. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் அந்த குடும்ப பிரச்சனைனால அது குழந்தை கவனிக்காமல் விட்டாங்க. சரிங்க. அதனால என்ன ஆச்சுனாங்க, இப்போ வந்து என்ன பண்ணாங்க, இப்போ 2 வயசு ஆன பிறகு இப்போ முந்தா நேரத்தை இப்போ இது சொட்டு மருந்து போடுறாங்களா? ஆமாங்க. ஆமாம். அந்த சொட்டு மருந்து போடுறதுனால எதுனா குழந்தை எதனா பாதிப்பாமா? அதே மாதிரி வந்து இப்போ இந்த 3 தடுப்பு ஊசி போடாமல் விட்டாங்க. சார் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போ ஒரு ஊசி போடாமல் விட்டுட்டு வேற ஒரு ஊசி போடுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் இன்னொன்று, விட்டு போன ஊசியை நம்ம காலம் தாழ்த்தினாலும் தாராளமாக போட முடியும். இப்போ நீங்கள் 9 மாதம் ஊசி 15 மாதம் ஊசி வந்து நீங்கள் விட்டுருக்கிறீங்க, 1.5 வயசு ஊசி 3 விட்டுருக்கிறீங்க. உங்கள் குழந்தைக்கு 2 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் காட்டுங்க, ஊசியை கண்டினியூ பண்ணி போட முடியும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் நேற்று வரைக்கும் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினேன் சார், இன்னைக்கு போடலாமா? நம்ம என்னைக்கு ஹெல்மெட் போடுறோமோ அன்னையிலேருந்து நம்ம தலை பாதுகாத்துக்கும். ஸோ நேற்று நான் ஹெல்மெட் போடலைங்கிறதுனால இன்னைக்கு போடக்கூடாதுன்னு நமக்கு ஒரு கருத்து கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் இல்லை சார், அதனால தான் டவுட் கேட்டுருக்கோம் சார். ஏன்னா இப்போ வந்து சொட்டு மருந்து விட்டாங்க சார். இதில் கெடுதல் எதுவுமே கிடையாது, நல்ல விஷயம்தான். சரிங்க. வாய்ப்பு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
எஸ் டாக்டர், நேயர்கள் எல்லாருமே அவங்களுக்கான கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ரொம்ப அழகாக சொல்றீங்க. உதாரணம் கூட லைக் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் இருக்காங்க டாக்டர், பேசியிருப்போம். வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து? வணக்கம், பொன்னேரி ஜெகன் டெய்லர் இருந்து கலீல் அமர் பேசுறேன். பேசுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல தடுப்பூசி போடுறாங்க. ஆக்சுவலி ஆமாங்க. சில பேர் ஐயோ நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் போட்டா வலிக்கு வந்து தனியார்ல போய் போடுறாங்க. இது மாதிரி போடுறதுனால என்ன சார் அது? ஏன்னா தனியார்ல போட்டா ஊசி, இப்போ அரசாங்கத்துல போட்டா ஊசி எல்லாம் போட்டா அது வீங்குது, கொஞ்ச நாள் கழிச்சு சரியாகுது. ஆனா அதுல தனியார்ல போட்டா அது என்ன சொல்றாங்கன்னா வலியே தெரியாது அப்படின்றாங்க. அது எப்படி சார் அது? சார், அதில் வந்து அந்த டிபிடி ஊசியில் வந்து 2 வகையான தடுப்பூசி இருக்குது. அதில் வந்து ஒரு சில ஊசியில் வந்து அந்த சுத்திகரிப்பு டெக்னிக் அதிகமாக இருக்கிறனால அது வந்து அரசாங்கத்தில் கிடையாது அது. ஆனால் தடுப்பூசியும் அதனோட எஃபெக்டும் ஒரே மாதிரி தான். நமக்கு வந்து கிடைக்கிற பெனிஃபிட் ரெண்டும் ஒன்று தான். அந்த நார்மலாக போடுற டிபிடி ஊசியில் கொஞ்சம் வீக்கம், கொஞ்சம் ஃபீவர் இருக்கும். அதே இன்னொரு டைப் ஆஃப் தடுப்பூசியில் வந்து வீக்கம் இல்லாத ஊசி ப்ரைவேட்டில் செக்டரில் மட்டும்தான் அது கிடைக்கும். அதனால் அது ப்ரைவேட்டில் போட்டுக்கிறாங்க. மற்றபடி நமக்கு குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஒரு வகையான ஹெல்ப்ஃபுல் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த சர்விக்கல் கேன்சருக்காக இந்த பெண்களுக்காக தடுப்பூசி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த எந்த வயதினருக்காக அது போடுறாங்க சார் அது? ஆக்சுவலி சார், அது 9 வயதுலேருந்து எல்லா குழந்தைகளுக்கும் போடலாம். ஆமாம் சார், 9 வயது முடிஞ்சாலே நம்ம போடலாம் அது. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நல்லது சார், நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். எஸ், ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு வந்த அந்த கேள்வியை கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு வந்து என்ன மாதிரி தடுப்பூசி போடலான்னு நேர்களே கேட்டுட்டு உங்ககிட்ட பதிலையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வேலை கொடுக்கல. கண்டிப்பா. எஸ் டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து? மதிய வணக்கம், ராயப்பேட்டை வெங்கட் ரம்யா மேடம். எஸ் சார். சார், உங்களோட வானொலியோட வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வெளியே வேற வந்துட்டேன். ஓகே ஓகே சார், பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள், இந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி சின்னம்மை, டிப்தீரியா, ஹெப்படைட்டிஸ் பி எல்லாத்துலேயும் வந்து பிறந்த குழந்தைக்குலேருந்து எல்லாமே போடுறாங்க. அதுக்கு வந்து அந்த துறைக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். ரெண்டாவது, இது மாதிரி போடும்போது ஒரு சில குழந்தைகளுக்கு ரியாக்ஷன் ஆகுது. 2 days ஃபீவர் இருக்கு, வீங்கிறது, லூஸ் மோஷன் போடுறது, அதெல்லாம் ஏன் சார் ரியாக்ட் பண்றதுனால அப்படியாது ஆறுதான்? சார், சில ஊசியில் 1 அல்லது 2 நாள் ஃபீவர் வர்றது நார்மல் ரியாக்ஷன். இப்போ நம்மளோட அது என்ன காட்டுதுன்னா, நீங்கள் கொடுத்த தடுப்பூசி வந்து நம்மளோட என்ன சொல்கிறது இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுது. அதனால அது நல்ல விஷயம் தான், அது கெடுதல் கிடையாது. தடுப்பூசி மூலிமா வரக்கூடிய ஃபீவர் நம்ம உடம்புக்கு நல்லது, கெட்டது கிடையாது, பயப்பட வேண்டாம். ஆனா 2 days தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 அல்லது 3 நாளுக்கு மேலே இருக்காது சார். சில சமயம் நம்ம தடுப்பூசி போட்ட நாள் நமக்குன்னு வேற ஏதாவது நோய் ஆரம்பிச்சிருக்கலாம். அது கோ இன்சிடென்ஸ். இப்போ லூஸ் மோஷன்ங்கிறது வந்து நேற்று சாப்பிட்ட ஒரு உணவுப் பொருளால் வந்திருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு தடுப்பூசி போட்ட உடனே இன்னைக்கு என் குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு கோ இன்சிடென்ஸாக இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத பக்க விளைவுகள் வந்து மற்ற ப்ராப்ளமாக இருக்கும் சார். அது ரைட் சார், நன்றி சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் டாக்டர், நிறைய நேயர்கள் வந்து பேசிட்டே இருந்தாங்க. இப்போ எனக்கான கேள்விகள் இருக்குன்னு சொன்னால அதை கேட்க வேண்டிய டைம் வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், என்ன அப்படின்னா தடுப்பூசி அட்டவணைன்னு, தேசிய தடுப்பூசி அட்டவணைன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதை பற்றி விளக்குங்க சார். நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறோங்க. அது பேர் வந்து தேசிய தடுப்பூசி அட்டை. அதை வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, எல்லா ஸ்டேட்டுமே? எல்லாமே இந்தியாவில் இருக்கிறது ஃபுல்லாகவே அது. ஓகே. அதை தாண்டி அடிஷ்னலாக இருக்கிற ஊசி வந்து நம்ம இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் அடிஷ்னல் வேக்சின்ஸ் நிறைய இருக்கும். அட்டவணை குறித்து சொல்லியிருந்தீங்க டாக்டர். எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே அட்டவணை தான், அதில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எஸ், அது நான் கேட்கறதுக்கு முன்னாடி ரம்யா நீ கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி மறுபடியும் நேயர்கள் வந்திருக்காங்க. எஸ், அவங்க கேட்டதுக்கப்புறம் நான் கேட்குறேன் டாக்டர். வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து? வணக்கம் மேம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். சொல்லுங்க சந்திரசேகர் சார் இருக்காங்க. மேம், எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த குழந்தைகளுக்கு இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது? ஒரே நிமிஷம், உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. முதல்ல இருந்து பேசுறீங்களா? இப்போ ஓகேவா மேம்? என் குரல் கேக்குதா? இல்ல சந்திர, சொல்லுங்க சார், பிரேக் ஆகுது.
ம். ஏதாவது இப்ப குழந்தைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. குழந்தைகளுக்கு இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல, இன்டைஜஷன் சொல்லுங்கள். ஆமா, அஜீரண கோளாறு அது ஏன் ஏற்படுது? அப்படி ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்? ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். நன்றி. நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். குழந்தைகளுக்கு அஜீரண ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து உடம்பு டைஜஷன் பண்ண முடியல, வெளியில் எடுக்கிற ஃபுட்டு தான் சார் மெயின் காரணம். அந்த மாதிரி ஃபுட்டு ஒவ்வாமே வந்துட்டால் வாந்தி வரும், வயிறு வலி வரும், லூஸ் மோஷன் வரும், சில சமயம் ஃபீவர் வரும். இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்தால் உடம்புல இருக்கிற தண்ணி சத்து சீக்கிரம் குறைஞ்சி போயிடும். அதனால் குழந்தைகள் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. ஒரு டைம் குழந்தைகள் லூஸ் மோஷன் ஆகும்போதும் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். அந்த வாட்டர் வந்து இப்போ சாதாரண நீராக இருக்கலாம், அல்லது வந்து உப்பு சர்க்கரை கலந்த நீர் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம், அதை கொடுக்கலாம். ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவுடராகவும் கிடைக்கும், அதையும் நீரில் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக குடிக்க வைக்கணும். தண்ணி சத்து எந்த வகையிலும் குறையாமல் பார்த்துக்கிட்டால் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு காலங்களில் குழந்தைங்களை வந்து பாதிக்காமல் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னது வந்து அவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி கேட்டுடுறேன். ஒரு தடுப்பூசியை வந்து தவற விட்டுட்டாங்க, கண்டினியூஸாக போட்டுகிட்டே வராங்க, சடனாக ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் போடலை அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? தவற விட்டுட்டாங்க அப்படின்னா இதில் வந்து தடுப்பூசி போடலைன்னா பிரச்சனைன்னு ஒன்று கிடையாது. நம்ம அந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருக்காது. நான் ஏற்கனவே உதாரணம் சொன்ன மாதிரி தான், நம்மளை பாதுகாத்துக்கணும்னா நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். இப்போ டைஃபாய்டு ஊசிக்கு தடுப்பூசி போட்டிங்கன்னா டைஃபாய்டு நோய் கிருமி நம்மளை தாக்காது. அதை எவ்வளோ சீக்கிரம் அந்த காலகட்டத்தில் போட்டுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ ஒரு தடுப்பூசியை 3 மாதம் தள்ளி போடுறோன்னா அந்த 3 மாதத்தில் நமக்கு டைஃபாய்டு கிருமியோ அல்லது சிக்கன் பாக்ஸ் அந்தந்த நோய் கிருமிகள் நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இன்னொன்று, கொஞ்சம் லேட்டாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கவலைப்பட வேண்டாம். மிஸ் பண்ணிட்டாலும் தடுப்பூசியை தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே சார். அடுத்த கேள்வி, இந்த தடுப்பூசி போடாத குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அவங்களுக்கு ஏதாவது இல்லை லேட்டாக போடுறது இஷ்யூ ஆகாதுன்னு சொன்னீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? இது நம்ம முன்கூட்டியே ஒரு நேயர் கேட்ட மாதிரி தான். இதில் வர விஷயம் ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு சின்ன காய்ச்சல், சின்ன உடம்பு வலி, அவ்வளோதான் ஒரு மொழியே. இது ரொம்ப பெரிய விஷயங்கள், எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராதுங்க தடுப்பூசியில். ஓகே சார். இந்த மாதிரி நீங்களும் டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது 0442296038 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 044229520554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி தடுப்பூசி போடுறது குறித்து அல்லது உங்களுடைய குழந்தைகள் குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அவங்களுக்கு வந்து சில மருத்துவ குறிப்புகள் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் டாக்டருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், நேயர்கள் போலியோ சொட்டு மருந்து குறித்து பேசியிருந்தாங்க இல்லையா, அது குறித்து பேச வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. போலியோ சொட்டு மருந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? போலியோ வந்து நம்ம தடுப்பு ஊசி மூலிமா குணப்படுத்தக்கூடிய வியாதி, அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா போலியோ பாதித்து நிறைய உடல் உறுப்புகள் பாதித்து நடக்க முடியாமல், அது மெயினாக நடக்க முடியாமல் ஸ்டிக்கெல்லாம் வச்சு நடக்கிற குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ தடுப்பூசி மூலிமா அதை நம்ம கம்ப்ளீட்டாக தடுத்துட்டோம். அதனால தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ போலியோ சொட்டு மருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக போலியோ சொட்டு மருந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சமீபத்தில் கூட நிறைய குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து கொடுத்தோம். எஸ். அடுத்த நேயர் இருக்காங்க டாக்டர், அவங்களோட பேசுகிறோம். என்ன டவுட் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நானும் பதில் கேட்க ஆவலாக இருக்கேன். வணக்கம் ரெயின்போ. அடடா, உங்கள் வானொலியோட சவுண்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு டவுட் கேட்கலாமே. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து? நாங்கள் தாம்பரத்துல இருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். எங்கள் பேச்சு மெச்சூர் ஆகி 2 years ஆச்சு. எத்தனை இயர் சார்? 2 years ஆகுது. சொல்லுங்கள் சார். இப்போ அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போடுறதுக்கு வேக்சின் போடலாமா? கண்டிப்பாக போடலாம் சார். 9 வயசு முடிஞ்சிருந்தாலே போதும். இதுக்கும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது.
9 வயது முடிந்த பிறகு எல்லா குழந்தைகளுக்கும் போடலாம். இது குறிப்பாக இன்னொன்று ஆண் குழந்தைகளுக்கும் போடலாம். பிரைவேட்லயும் போடலாங்கம்மா? பிரைவேட்ல கிடைக்குமா சார்? தற்போது ப்ரைவேட்டில் மட்டும்தான் சார் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் கவர்மெண்ட்டில் வந்துடும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், நீங்களும் இது குறித்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். அடுத்த நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. எஸ், டாக்டர், இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆண்களுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்படி? கண்டிப்பாங்க போடலாம். ஏன்னா அந்த வைரஸ் கிருமி வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து ஆண்களுக்கும் பாதிக்கும். உங்களுக்கு வார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிட்டல் வார்ட் வரும், அதை தடுக்கும். ஓகே, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆண் குழந்தைகளுக்கு போடலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக போடலாம். அவங்களுக்கும் 9 வயதுலேருந்து 9 வயது முடிந்த பிறகு இதே மாதிரி தான். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். நான் பாடிப்பு நகர் எம் செல்வகுமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்கள் சார். டாக்டர் வணக்கம் டாக்டர். ஒன்றும் இல்லை, எனக்கு 2 பையன் டாக்டர். சொல்லுங்கள் சார். 2 பேருக்குமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தடுப்பூசி தான் கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் போட்டுட்டோம். கரெக்டாக இப்போ வயசு ஒருத்தனுக்கு வந்து 9th படிக்கிறான், ஒருத்தன் 8th படிக்கிறான். ஓகே. ஒருத்தன் வந்து மெலிஞ்சே இருக்கிறான் டாக்டர். ஒருத்தன் நல்லா இருக்கிறான், நார்மலாக இருக்கிறான். ஒருத்தன் வந்து மெலிஞ்சே இருக்கிறான். நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டோம். எல்லாம் சத்து சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு சொல்றாங்க. பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. சார் இது வந்து ஏதோ ஒரு என்ன பிரச்சனை இருக்கும் டாக்டர்? சார் இது வந்து தடுப்பூசிக்கும் நீங்கள் சொல்கிற கேள்வியும் ரெண்டும் வேற வேற. இது உங்களுடைய வந்து ஜெனட்டிக் நேச்சர். இப்போ நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், உங்களுடைய அப்பா இருக்கலாம், நம்மளோட பரம்பரையோட டைப்பு. இப்போ உங்கள் ஃபேமிலியில் யார் ஒல்லியாக இருந்தாலும் அவங்களோட ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். அது ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்க பேர் வீக்கு கிடையாது. ஒரு குழந்தை அப்பா மாதிரி ஒல்லியாக இருக்கலாம், ஒரு குழந்தை அம்மா மாதிரியோ அல்லது வேற மற்றவங்க மாதிரியோ குண்டாவும் இருக்கலாம். ஸோ இது வந்து தடுப்பூசி வந்து எதிர்ப்பு சக்தி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்ல மாதிரி நோய் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் தடுப்பூசியோடைய வேலை. தடுப்பூசி போட்டால் நம்ம குண்டாயிருவோம் அப்படிங்கிறது கிடையாது சார். நீங்கள் வந்து குண்டா இருந்தால் ஹெல்த்தி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்போ இன்னொரு சின்ன டவுட் டாக்டர். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கிட்ட நாங்கள் இந்த ஸ்ட்ரீட் டாக் தெரு நாய்ங்க வந்து நிறைய தெரு நாய்க்கு சாப்பாடுலாம் நான் வந்து வரும், எங்கள் வீட்டுக்கு நான் போடுவேன், இதில் போடுவேன். ஓகே. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, அதை என்கிட்ட ரொம்ப நல்லா பெட்டா பழகும்போது ஒரு நாய் என்ன ஆயிடுச்சு, சாப்பாடு வைக்கிறது முன்னாடி டக்குன்னு அது ஆணு வந்து லேசா ஒரு விரல அந்த இது பட்டுருச்சு. ஓகே. நகம் பட்டுருச்சு. நான் உடனே அடுத்த நாள் KMCக்கு போயிட்டு தடுப்பூசி போட்டேன். ஆமா. இந்த நாய்க்கடி இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரே தடவை தடுப்பூசிக்கு மனுஷனுக்கு இருக்கா சார்? சார் இது நாய்க்கடி தடுப்பூசி வந்து 4 ஊசி போடணும் சார். இது எப்படின்னா கண்டிப்பாக இப்போ நாய் வந்து அதோட சலைவா நம்மளோட ஸ்கின்ல பட்டாலே, அதுவும் டேமேஜான ஸ்கின்ல பட்டாலும் சரி, நகத்தில் கீறல் பண்ணாலும் சரி, நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். என்ன காரணம்னா ரேபீஸ் அப்படிங்கிற நோய் வந்து 100% தடுக்கக்கூடிய விஷயம். அந்த நோய் பாதிப்பு வந்துட்டா அதுக்கு மருத்துவம் கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு டெட்லியான விஷயம் ரேபீஸ் அப்படிங்கிற நோய். நீங்கள் ஆமாம், நாய் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் நாய் என்னை கடிக்கலை, நகத்தை வச்சு தான் ஊறிடுச்சு, லேசாக தான் ரத்தம் வந்துச்சு, ஏன் சார் நான் எதுக்கு சார் வேக்சின் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக போடணும். அதுக்கு என்ன காரணம்னா இப்போ ரேபீஸ் தாக்கப்பட்ட நாய்க்கு இது என்ன சொல்கிற சலைவா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அந்த சலைவா வந்து நாயோட காலில் நகத்தில் பட்டு இருக்கும். நமக்கு வந்து சலைவா தான் நம்மளை வந்து பாதிக்கிறது. அது பல்லு மூலியமாக வந்தாலும் ஒன்று தான், நகத்து மூலியமாக வந்தாலும் ஒன்று தான். அதுதான் நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. லேசாக புரண்டனதுக்கெல்லாம் ஊசி போட சொல்கிறாங்க, அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து 100% தடுக்கக்கூடிய விஷயம். ரேபீஸ் வந்துட்டா 100% காப்பாற்ற முடியாது. அதனால் இந்த ரேபீஸ்க்கு மட்டும் எப்பயுமே டவுட்டாக இருந்தால் கூட தடுப்பூசிங்கிறது என்ன வர்றதுக்கு முன்னாடி போடுறது தான் தடுப்பூசி. சார் இப்போ என்ன நாயே கடிக்கல, நான் தடுப்பூசி போட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் சார், அடுத்த 2 வருஷம் உங்களுக்கு நாய் கடிச்சாலும் ரேபீஸ் வராது. ஓ, அப்படி இருக்குதா? ஆமாம். இப்போ சிக்கன் பாக்ஸ் போடுறீங்க, இப்போ ஹெப்படைட்டிஸ் போடுறீங்க, எல்லாம் என்னது வர்றதுக்கு முன்னாடி தானே போட்டுக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. அதே போல தான் சார் எனக்கு நாய் கடிக்கு வந்து தடுப்பூசி போட்டா 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஆமா கண்டிப்பாக அந்த ரேபீஸான வேக்சினோட நம்ம எஃபெக்ட் நம்ம உடம்புல இருக்கும். அடுத்த 2 வருடங்களுக்கு நாய் கடித்தாலும் தடுப்பூசி தேவையில்லை. அது குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு மேலே போட்டால் 1 பூஸ்டர் டோஸ் அல்லது 2 பூஸ்டர் டோஸ், உங்களோட காலம் எவ்வளோ தள்ளி போகுதோ அதை பொறுத்து எத்தனை டோஸ் போடணும்னு மட்டும் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த 5 டோஸ் போடணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி டாக்டர். ஓகேங்க. தேங்க்யூ சார்.
டாக்டர் இப்போ சொல்லியிருந்தீங்க அதுக்கு நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ போட்டதுக்கப்புறம் அங்கேயே டாக்டர்கள் வந்து சொல்லுவாங்களா, இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் வந்து போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி? இல்லைங்க, அது வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம யார் யாரெல்லாம்னா இப்போ வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ் கூட டாக்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்களாம் நம்ம ரெகுலர் வேக்சின் போடுற மாதிரி முன்னாடியே போட்டுப்பாங்க. ஓகே. இப்போ நீங்கள் கீரனா தான் ஊசி போடணும்னு சொன்னீங்க. சில இடங்களில் நாய் விளையாடிட்டே இருக்கும் போது அதோட நாக்கு வந்து நம்ம கையில் பட்டுரும், அதோட எச்சில் வந்து கையில் பட்டுரும். இதனால கூட ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா? நம்ம ஸ்கின் நல்லா இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா சலைவா பட்டதுன்னா வாஷ் பண்ணால் போதும். ஓகே. இல்லை வாயோட உள்பகுதி, நம்ம ஸ்கின்னில் கட் இன்ஜுரி இருக்குது, நெயிலில் கட்டாக இருக்குது, கட்டான பாகத்தில் நாயோட சலைவா பட்டால் கண்டிப்பாக நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். ரத்த காயங்கள் நம்ம இருக்குது ஆல்ரெடி, அந்த காயத்து மேலே நாய் நக்கிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டுக்கணும். ஓகே டாக்டர், கண்டிப்பாக. அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வண்ணையம்பதியிலேருந்து சுந்தர் பேசுமா, டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 2.25 வயசு ஆகுது சார் குழந்தைக்கு. சொல்லுங்க சார். அந்த குழந்தைகிட்ட இப்போ பிடிவாதமும் அழுகையும் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஆனா எல்லார்கிட்டயும் நல்லா பழகிடுறான். ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே திரும்பி அந்த பழகினவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், அழுகுறான். ரிப்பீட்டடா ஒரே வார்த்தை டேடி டேடி டேடின்றான். அதனால என்ன எஃபெக்ட் இருக்குமா சார்? அவங்களோட பேச்சு திறமை எப்படி சார் இருக்குது? ஏன்னா அவங்களோட வந்து நீங்க பேச்சு திறமை எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறான், ரொம்ப மைனூட்டா இருக்காங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே. நாம என்ன ஆக்ஷன் பண்றோமோ அதே ஆக்ஷன் சேம் ரிப்பீட்டட் பண்றான். ஓகே. எல்லாமே திறமையா இருக்குது. இல்லை சார், இப்போ இதில் வந்து 2 வகையாக பார்க்கணும். ஒன்று வந்து அவன் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கா இல்லையா. அந்த குழந்தை வளர்ச்சினா நம்ம பேசுகிறதுலேருந்து நம்ம சொல்கிறதுல புரிஞ்சிக்கலேருந்து இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லா மைல் ஸ்டோன்ஸும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. 2வது பிடிவாத குணங்கிறது வந்து அது ஒரு பிஹேவியர். ஒருத்தங்களுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும். இப்போ மனுஷங்க எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ பிஹேவியர் ப்ராப்ளமா அப்படிங்கிறத வந்து நம்ம அசஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணணும் சார். இது சரிங்க சார். ஓகே. நீங்கள் குழந்தை டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க இது பீடியாட்ரிக் கிட்ட போய் பார்த்துட்டு இருக்காங்க சார். ஓகே. அவரும் ஒன்றும் எதுவும் சொல்லலை. பட் வந்து குழந்தைய வந்து அதான் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட இருக்கிற மெம்பர்ஸோட நல்லா சரளமாக பேச விடுங்க அப்படின்றாங்க. அதுதான் இப்போ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஜஸ்ட் நம்ம சோசியல் வந்து எல்லாத்தையும் உணர்ந்து கேட்குறாரு சார். எனக்கு தோசை வேணும், தோசைக்கு சட்னி வேணும், இல்லை வடகறி வேணும், சப்பாத்தி வேணும், சப்பாத்திக்கு என்ன குருமா வேணும் அப்படின்லாம் கேட்குறாரு. அது சார் இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சோசியல் இன்ட்ராக்ஷன் நிறைய கொடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்க சார். ஆமாம். இது நீங்கள் என்ன செய்யணும் சார்? நம்ம குழந்தை கூட நிறைய பேசணும் சார். நம்ம வழக்கமாக ரைட் சார் குழந்தைங்க கூட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மெயினாக டிவி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் டாக்டர், ரெடியாக சொல்லுங்கள் மேடம். என்ன அப்படின்னா நீங்கள் அம்மை குறித்துலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க இல்லையா, அம்மை நோய் குறித்து சொல்லுங்கள். இந்த அம்மை நோய்க்கு நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த தடுப்பூசி போட்டு அந்த நோயை வந்து நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதை விட அந்த நோய் எனக்கு வந்துட்டால் எனக்கு இன்னும் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு வந்துடட்டும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? தடுப்பூசி போடாமலே இந்த நோய் வர்றது நல்லதா, இல்லை தடுப்பூசி போட்டு குணப்படுத்துறது நல்லதா? பாருங்கள், ரெண்டுமே வந்து எதிர்ப்பு சக்தி கொடுத்துரும். ஆனால் எப்படி கொடுக்குங்கிறது தான் கேள்வி. இப்போ அம்மை நோய் வந்து எதிர்ப்பு சக்தி கொடுத்தா நமக்கு ஒரு வாரம் ரொம்ப சிரமமாக இருக்கும், ஃபீவர் வரும். அம்மன் நோய் கிருமினால மூளைக்காய்ச்சல் வர அளவுக்கு அதனோட சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆமாம். அதனால் அப்படி ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் நம்ம வந்து இது எதிர்ப்பு சக்தி பெறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, அம்மையில் பின்னாடி காலத்துலேயும் பின்விளைவுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அம்மை நோய் கிருமி வந்து நம்ம நர்வ்ஸில் வந்து ஸ்டே ஆயிரும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல கொப்பளங்கள் ரீஅப்பியர் ஆகும். இதெல்லாம் தவிர்க்க முடியும். தடுப்பூசி அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே தெரியாது. நார்மலாக குழந்தைங்களுக்கு போடுற ஒரு தடுப்பூசியை கரெக்டான டைமில் போட்டோம்னா நமக்கு அம்மைக்கு எதிர்ப்பு சக்தி வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி போட்டு எதிர்ப்பு சக்தி வர்றது தான் சால சிறந்தது. கண்டிப்பாக. ஓகே. இப்போ தடுப்பூசி குறித்து சில தவறான எண்ணங்கள் இருக்கும் இல்லை, தடுப்பூசிலாம் போட வேண்டாம், தடுப்பூசி போட்டால் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் இருக்குது? பாருங்கள், தடுப்பூசி பற்றி தவறான நம்பிக்கை வரதுக்கு சில ரீசன். இப்போ பாருங்கள், இந்த சண்டே வந்து இந்தியா பூரா நம்ம போலியோ சொட்டு மருந்து போட்டோம். வழக்கமாக டே டு டே இந்தியா பூரா எத்தனை குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும், வாந்தி வரும், லூஸ் மோஷன் வரும். நம்ம எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நேற்று வரைக்கும் என் குழந்தை நல்லா இருந்தது,
போலியோ சொட்டு மருந்து போட்ட உடனே என் குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லாரும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு நோய் வந்திருக்கும், அதை வந்து தடுப்பூசியோடு கம்பைன் பண்ணி இந்த ஊசி போட்ட பிறகு என் குழந்தைக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட வருஷங்கள் அதை ட்ரையல் எடுத்து அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஒரு நோய் வெர்சஸ் தடுப்பூசி எதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம் அதை பொறுத்து தான் நம்ம தடுப்பூசி போட்டிருக்கோம். அதனால் தடுப்பூசியை வந்து போடுறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். இதை தள்ளி போட வேண்டாம், தவறாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக சார், முன்னாடியே வந்து போட்டுக்கணும் அப்படி சொல்லியிருந்தீங்க. நாய்களை குறித்து, அதாவது நாய்கள் கடித்தா என்ன மாதிரியான ஊசி போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் சிலருக்கு பூனை கடித்தா அல்லது வீடுகளில் எலி இருக்கும், எலியெல்லாம் கூட கடித்தா வந்து நம்ம தடுப்பூசி போட்டுக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்போதும் இந்த தடுப்பூசி இருக்கா இல்லை என்ன? பூனை கடித்தாலும் நாய் கடித்த மாதிரி தாங்க. கடித்த பிறகு 5 வேக்சின் டோஸ் போட்டாகணும், அது டோசேஜ் போட்டாகணும். எலி கடிக்கு வந்து ரேபிஸ் வேக்சின் தேவையில்லை. சில ரோடண்ட்டில் வந்து ரேபிஸ் பரவாது. இன்னொன்று, நாய்க்கடியில் வந்து எல்லாரும் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, சார் என்னோடய வீட்டு நாய் தானே, ஏன் வீட்டு நாய்க்கு நான் ரேபிஸ் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இல்லை, இப்போதைக்கு ரேபிஸ் 100% காப்பாற்ற முடியாத வியாதி, வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, தடுப்பூசி போட்ட நாயாக இருந்தாலும் சரி, பிறந்த 6 மாத குட்டியாக இருந்தாலும் சரி, கடித்தா சலைவா கண்டாமினேட் ஆகிட்டா கண்டிப்பாக ரேபிஸ் வேக்சின் போட்டாகணும். 5 டோஸ் போடுறது ரொம்ப சிறந்தது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருந்தோம். நேயர்களுடைய நிறைய கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருந்தீங்க. என்னென்ன மாதிரியான ஊசிகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான அட்டவணைகள் நம்ம பின்பற்றுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. நேயர்கள் எல்லாருமே ரொம்ப கிளியராக அவங்களுடைய பதில்களை வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டு பெற்றிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். நானுமே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், புது விஷயங்கள். அதாவது ஆண் குழந்தைகளுக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போடலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்லி தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நேயர்களே, டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு பயன்பெறுவீங்க அப்படின்னு நானுமே நம்புகிறேன். கால் பண்ண நேயர்களுக்கும் அல்லது கால் பண்ணி பேசினதை வச்சு வீட்டில இருந்தே கேட்டுக்கிட்ட நேயர்களுக்கும் வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளும். எங்களோட வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி டாக்டர். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள் மக்களை. மீண்டும் 4 மணிக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி, மம்முனி என் மின்மினி, உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு, இதயம் பேச எதற்கின்ற ஆராய்ச்சி. சிஞ்சலி சிஞ்சலி சிஞ்சலி, மஞ்சளி மஞ்சளி மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். ரோஜா பூ கை ரெண்டும் காற்றோடு கதை பேசும், உன் பின்னழகில் பௌர்ணமிகள் தகதிமிதான் சதி பேசும். எந்த நேரம் ஓயாத அழுகை, ஏன் இந்த முட்டைக்கால் தொழுகை, எப்போதும் இவன் மீது பால் வாசனை, என்ன மொழி சிந்தி இவன் யோசனை. எந்த நாட்டை பிடித்து விட்டான் இப்படியோ ரட்டின கால் தோரணை.
விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். நேரம் 4 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.